என்னது டைம் இல்லையா? ஃபோன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். விடாமுயற்சி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் உங்களுக்கும் மகிழ் சாருக்கும் என்னவா இருக்கு? மகிழ் சார் வந்து எனக்கு ஒரு பிரதர் மாதிரி. சார் இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற படம் ஒரு ஸ்டாரோட பண்ணுற படமாக தான் இருக்கும், அதை நீங்கள் சைன் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். படம் ஓகே கமிட் ஆகிட்டாங்க, அஜித் சாரோட கமிட் ஆகிட்டாங்க அப்படின்னா நான் சாருக்கு கால் பண்ணேன். படத்தை வந்து சார் அஜித் சார் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, ஆரப் படம் நல்லா வந்திருக்கு, மகிழ் ஹஸ் டன் அ கிரேட் ஜாப் அப்படின்னு சொல்லி எனக்கு அஜித் சார் சொல்லும்போது வந்துட்டு ஒரு சொந்த அண்ணன் அந்த ஒரு சக்ஸஸ் அடையும் போது ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். மகிழ் சார் எப்படி ஒரு படத்தை எடுப்பார் இதெல்லாம் தெரிஞ்சு ஐம் ஷுர் இட் வில் டெஃபினெட்லி பி பயங்கர ஒரு கூஸ் பம்ஸ் மூமெண்ட்டாக இருக்கிற ஒரு இன்டர்வல் பிளாக்காக தான் இருக்கும். கார் சீக்வன்ஸ்க்கு அப்புறம் நடந்த விஷயம் என்ன, மகிழ் சார் என்ன ரியாக்ட் பண்ணாரு, ஏகே சார் என்ன ரியாக்ட்? இங்கே எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ எதுக்குமே அவர் அதில் அடிப்பட்டாலும் எதுக்குமே டென்ஷன். அவருக்கு என்ன ஒரி ஆயிடுச்சுன்னா, இன்னொரு கோ ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டோம், அது அவர் லைஃபுக்கே டேஞ்சரஸாக முடிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்குன்ற ஒரு டென்ஷன் தான். இந்த கார் டாப்பில் ஆனதுக்கப்புறம் அந்த எல்லாரும் ரன் பண்ணி வந்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த மொத்த டீமுக்குமே என்னென்னா எங்களுக்கு உள்ளே என்ன ஆயிருக்குன்றது தெரியல. ஏன்னா கேமரா எல்லாமே கட் ஆகிடுச்சு, உள்ளே என்ன ஆயிருக்கு அது. ஸோ எங்களை வந்து நாங்கள் பார்த்து வி ஆர் ஆல் ஃபைன்றது வரைக்கும் அவங்களுக்கு அந்த டென்ஷன் பேனிக்கு. சார் வந்து இல்லை செக் பண்ணணும்னு சொன்னேன். சார் ஆல் ஃபைன் சார், எந்த ஃபேனுக்காச்சும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கா சார், எனக்கு தானே சார் கிடச்சிருக்கா அப்படின்னு. ஸோ அதை கூட நான் வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டடாக விஜய் சாருக்கும் அஜித் சாருக்கும் கான்வர்சேஷன் ஒன்று இருந்துச்சு அப்படின்ற மாதிரி, அது எந்த அளவுக்கு உண்மை, என்ன பேசினார், ஏதாவது விஷயம்? ஹலோ ஆதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம், வெல்கம் டு த ஷோ. இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்க கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்டைலிஷான மேன், ரொம்ப யங்கான மேன். இன்றைக்கும் நம்ம சோஷியல் மீடியாவில் இவர வீடியோஸ் சமீபகாலமாக ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. நிறைய விஷயம் இன்னைக்கு வரைக்கும் நிறைய விஷயம் அவரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. எஸ், நம்ம கூட ஆரவ் பிரதர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் பிரதர். வணக்கம். ஹவ் ஆர் யூ? குட். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வி ஆர் ஸோ ஹாப்பி டு see you. ஏன்னா உங்களோட ஜேர்னி எடுத்து பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு ஜேர்னியாக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் தமிழ் சினிமாவில் உங்களோட மூவிஸாக இருக்கட்டும் சரி, இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஒரு பெரிய படம், ஒரு பெரிய ப்ராஜெக்டில் கமிட் ஆகி எங்களாரையும் வந்து நிறைய வீடியோஸ் இப்போ ரீசன்ட் இன்டர்வியூஸில் வந்து இன்ஸ்பயர் ஆக நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. பெரிய கங்க்ராச்சுலேஷன் ஃபாதர். தேங்க்யூ. கண்டிப்பாக பிரதர். நான் உங்கள் இன்டர்வியூஸில் இப்பவும் சமீப காலமாக வந்த விஷயத்தில் வந்து நிறைய விஷயம் படத்தை பற்றியும் நிறைய விஷயம் பேசுகிறீங்க. எங்களுக்கு ஆரவ் பற்றி வேணும்னு சொல்லிட்டு உங்களோட ஃபேன்ஸில் வந்து எங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. நிறைய விஷயம் அதை பற்றியும் பேசலாம். ஸ்டார்டிங் வித் உங்களோட டெபியூ மூவி மணிரத்னம் சார் கூட ஓ காதல் கண்மணி படம். அந்த படம் உங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு சினிமாவில். கம் டு இன்னைக்கு இந்த விடாமுயற்சி, இந்த ஒரு டிக்கெட் ஒன்று பார்க்குறோம். எப்படி இருக்குது இன்னைக்கு நம்ம விடாமுயற்சி மாதிரி ஒரு படம் வந்து நம்ம பண்ணி முடிச்சிருக்கிறோம்ன்ற விஷயம்? ஸோ அந்த டைமில் ஏதோ ஒரு சான்ஸ் கிடச்சிடணும். ஸோ ஏதோ ஒரு கேமரா, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு, அது மணி சார் இருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம நடிக்கிறோமோ இல்லையோ அந்த ஸ்பாட்டில் இருக்கணும், எப்படி ஒர்க் நடக்குதுன்னு பார்க்கணும், சினிமா என்னன்னு பார்க்கணும். அந்த ஒரு ஆர்வத்தில் தான் போயிட்டு ஓகே கண்மணியில் இருந்தது. ஸோ அந்த டைமில் சினிமானா என்னன்னே சுத்தமாக தெரியாது. பட் அதில் என்ன நல்ல விஷயம் நடந்தது அப்படின்னா, அந்த ஆர்டிஸ்ட்காக கேமரா வச்சு பார்க்குறப்ப வந்துட்டு நான் அங்கே அந்த குரூப் ஆஃப் ஆர்டிஸ்டில் நின்றுட்டு இருந்தேன் நான். ஸோ துல்கர் சல்மான் அவருக்காக கேமரா வச்சு பார்க்குறாங்க. ஸோ நான் மணி சார் சொன்னார், நீ கோ ஸ்டாண்ட் தேர் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ நான் நிற்கிறேன், கேமரா முன்னாடி நிற்கிறேன். பிசி சார் தான் அப்போ அதுக்கு கேமராமேன். ஸோ பிசி சார் இப்படி பார்த்துட்டு மணி சாரை கூப்பிட்டாரு. மணி சார் கூப்பிட்டு சொன்னார், சார் ஹி லுக்ஸ் வெரி குட், ஏதாவது இதுக்கு கேரக்டருக்கு யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மணி சார் அண்ட் பிசி சார் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, சி நீ நல்ல ஆன்ஸ்க்ரீனில் போய் நல்ல ஒரு ரோல்ஸ் பண்ண பாரு, அது மாதிரி போய் ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க தான் வந்துட்டு சினிமாவில் போய் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்ன ஃபஸ்ட்டு 2 பேர். நான் அதுக்கு முன்னாடி பிஹைண்ட் த கேமரா இருக்குன்னு ஆசைப்பட்டேன். என்ன ஒரு சப்போர்ட் நமக்கு, ஐ மீன் ஒரு சினிமா பேக்ரவுண்ட் இல்லாதனால ரொம்ப கஷ்டம் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா வர்றது, ஒரு ஆக்டராக வர்றது. ஸோ அதனால நான் நினச்சேன் பிஹைண்ட் த கேமரா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அதை ரெக்கக்னைஸ் பண்ணி எனக்கு சொன்னது வந்து மணி சார் அண்ட் பிசி சார் தான். அதுக்கப்புறம் ஐ மெட் மணி சார் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு 5-6 இயர்ஸ் கழிச்சு மீட் பண்ணப்போ ஹி வாஸ் ஸோ ஹாப்பி.
இப்படி ஒரு ரெக்கக்னிஷன் கிடச்சிச்சு, நான் ஹீரோவாக படம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னேன், சார் எல்லா தேங்க்ஸுமே உங்களுக்கு தான், நீங்கள் தான் வந்துட்டு ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா நீ இப்போ பண்ணணும்னு சொன்னது. அண்ட் பிசி சார்ட்டையும் ஐ கன்வேட் மை தேங்க்ஸ். ஸோ இப்போது விடாமுயற்சி, ஸோ அது இட்ஸ் அ வெரி லாங் ஜேர்னி. ஸோ அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு ரெக்கக்னிஷனாக எனக்கு விடாமுயற்சி கிடைச்சது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ பிளெஸிங் நினைக்கிறேன். ஓகே, பேஸ்க்கு அப்புறம் மணி சார்கிட்ட பேசுனீங்க, இப்போ விடாமுயற்சி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவர் உங்ககிட்ட பேசினாரா, ஒரு கான்வர்சேஷன் இருந்துச்சா மணி சார் கூட? இல்லை அந்த மாதிரி ரெகுலர் டச்சில் அப்படி இல்லை. ஓகே. ஸோ எனக்கு அப்போது ஒரு மீட் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது. மணி சார் இன்வைட் பண்ணி என்னை மீட் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ அப்போது மீட் பண்ணுறப்போ ஹி வாஸ் ஸோ ஹாப்பி. இப்படி சொல்லி ஒரு க்ரோத் இருக்குது அப்படின்றதுனால அவர் ஹி ஃபெல்ட் ஸோ ஹாப்பி. இப்போது பேச சான்ஸ் கிடைக்கல. we are also so happy. கழக தலைவன் மகிழ் சார், அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய விஷயம் பேசுனீங்க. எனக்கு என்ன ஒரு விஷயம் கேட்கணுன்னு இருந்துச்சுன்னா, மகிழ் சார் வந்து கழக தலைவன்ல உங்களை சூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு? ஸோ அந்த ஆன்டகோனிஸ்ட் ரோல் அது பயங்கர ஒரு பவர்ஃபுல்லான ரோல். ஸோ அதுக்கு நிறைய ஆர்டிஸ்ட்டு பார்த்துட்டே இருந்தாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களால அது பண்ண முடியாமல் போயிடுச்சு, டேட்ஸ்னால. ஸோ அந்த மாதிரி மோஸ்ட்லி டேட்ஸ் தான். ஸோ அது பண்ண முடியாமல் போயிட்டு இருந்துச்சு. மகிழ் சார் அதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன் ஒரு இடத்துல. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு அவர் ரொம்ப ஒரு ஃபேவரட்டான டைரக்டர் மகிழ் சார். ஸோ அதனால சாருக்கு விஷஸ்லாம் நான் எப்பவுமே போடுவேன். எனக்கு ஏதோ ரொம்ப பிடிக்கும் மகிழ் சார்ன்னு வச்சுக்கோங்களேன். பட் நான் என்றைக்குமே இது வரைக்கும் யார்ட்டையும் போயிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் போய் கேட்டதே கிடையாது. ஏன்னா நான் ஐ பிலீவ் நமக்கு நமக்கு அந்த வேலை தெரியும், நமக்கு இவன் நல்லா நடிப்பான், அதனால அவனுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் தான், நமக்கு வேலை வரணும்னு நினைப்பேன். தவிர நம்ம போய் கேட்டு அது கிடைக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஸோ சினிமாக்குள்ளே வந்ததுலேருந்து நான் இது வரைக்கும் யார்ட்டையும் போய் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் கேட்டது கிடையாது. ஸோ மகிழ் சார்ட்டே நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. அப்புறம் ஒரு நாள் மகிழ் சார்ட்டேருந்து கால் வந்துச்சு, இப்படி அரவ் இப்போ என்ன படம்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இப்படி இருக்குது சார். ஓகே, இப்படி ஒரு படம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், சார் உதய் சார் தான் ஹீரோவாக பண்ணிகிட்ருக்காங்க, அதில் வில்லனுக்கு நீங்கள் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஹீ வாண்டட் ஒரு வெல் பில்ட்டான ஒரு ஆர்மியில் இருக்கிற ஒரு ஆர்மி மாதிரி இருந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி வேணும். ஓகேன்னு சொல்லி சார் போய் நான் மீட் பண்ண போயிருந்தேன். நான் போகும்போது ஐ வாஸ் ஸோ ரொம்ப சின்ன பையன் மாதிரி போயிருந்தேன் நான். சார் பார்த்துட்டு பயங்கர ஷாக். ஏன்னா அவர் என்னை பார்த்தப்போ வந்து நான் பயங்கர பில்ட்டாக கொஞ்சம் ஹியூஜாக இருந்தேன். அப்போ இந்த கேரக்டருக்கு செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி அவருக்கு டவுட் வந்துடுச்சு. எனக்குள்ளாலே என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, ஹீரோவாக நம்ம படம் பண்ணிகிட்ருக்கோம், அதுவே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஜேர்னி. இந்த டைமில் போய் ஒரு வில்லனாக பண்ணிடணுமா? ஏன்னா என்றைக்குமே தமிழ் சினிமாவில் வந்து ஒரு வில்லனாக பண்ணிட்டோன்னா வில்லனாகவே வாய்ப்புகள் வந்துட்டுருக்கோம். அந்த ஒரு பயம் எல்லார் மாதிரியும் எனக்கும் இருந்துச்சு. ஸோ நான் சார்கிட்ட சொன்னேன், சார் நான் நோன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், பட் அதை நான் ஃபோனில் சொல்லக்கூடாது, நேரில் சொல்லணும். பட் இப்படிப்பட்ட ஒரு என்னுடைய கேரியரை நான் இப்படி கொண்டு போயிட்டுருக்கேன், பட் இந்த டைமில் நான் பண்ணணுமான்னு எனக்கு தெரியலை. நீங்கள் யோசிங்க, இந்த கேரக்டருக்கு நான் செட் ஆவேன்னு நீங்கள் யோசிங்க, நானும் கொஞ்சம் யோசிக்கிறேன். பட் எனக்கு உங்களை டைரெக்டாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன், ஒரு ஃபேன் பாயாக வந்தேன். நான் படம் பண்ணணுமா என்னன்றது நீங்களும் யோசிங்க, நானும் யோசிக்கிறேன். அப்புறம் சார் ஒரு வாரம் டைம் எடுத்தார். அந்த சார் அந்த ஒரு வாரம் டைம் எடுத்த கேப்பில் நான் போய் ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அந்த ஒரு பில்ட்டாக திரும்ப போய் நின்னேன். சாருக்கு வந்து அந்த பார்த்தோன்னே இவன் தான் அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கும்னாங்க. நானும் பை த டைம் நான் டிசைட் பண்ணேன் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் சின்ன சின்ன அந்த கேரக்டரை எப்படி பில்ட் பண்ணணுன்னெல்லாம் பார்த்தோன்னே சாருக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ தட்ஸ் ஹவ் கழகத்தலைவன்களில் வந்தது. அண்ட் கழகத்தலைவன் எனக்கு ஒரு பெரிய பிரேக்காக இருந்துச்சு. மகிழ் சார் வந்து எனக்குள்ளால் இருக்கிற அந்த ஒரு ஆக்டரை அழகாக ஃபைன் டியூன் பண்ணி ஒரு பர்ஃபார்மன்ஸ் என்னால் பண்ண முடியும்னு எனக்கு ரியலைஸ் பண்ண வச்சது வந்து மகிழ் சார் தான். அது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டாக கண்டிப்பாக இருந்தது. கண்டிப்பாக எப்பயுமே என் லைஃப்பில் வந்து கழகத்தலைவன் இஸ் வெரி ஸ்பெஷல் மூவி. எனக்கே நான் யாருன்றதை ப்ரூவ் பண்ணது வந்து கழகத்தலைவன் தான். டெஃபினட்டாக விடாமுயற்சி மகிழ் சார்கிட்ட நிறைய பேசுனீங்க, நிறைய டெக்ஸ்ட் பண்ணி நிறைய விஷயஸ்லாம் ஷேர் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க. விடாமுயற்சி பண்ணும்போது ஃபஸ்ட்டு கான்வர்சேஷன் உங்களுக்கும் மகிழ் சாருக்கும் என்னவா இருந்துச்சு? ஸோ கழகத்தலைவன் முடித்ததுக்கப்புறம் நான் மகிழ் சார் வந்து எனக்கு ஒரு பிரதர் மாதிரி, லைக் வி ஷேர் அ வெரி க்ளோஸ் பாண்ட். ஸோ ஒரு வெல்விஷர் எல்லாம் மாறி மாறி ஆஸ் அ ஃபேமிலியாக ரொம்ப எனக்கு இஸ் வெரி கனெக்டட். ஸோ
ஸோ நான் மகிழ் சார்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், சார் இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற படம் ஒரு ஸ்டாரோட பண்ணுற படமாக தான் இருக்கும், அதை நீங்கள் சைன் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஸோ எனக்கு தெரியுது சார் சைன் பண்ணிட்டாங்க, படம் ஓகே கமிட் ஆகிட்டாங்க, அஜித் சாரோட கமிட் ஆகிட்டாங்க அப்படின்னா நான் சாருக்கு கால் பண்ணேன். ஸோ இது இது ஒரு கான்ஃபிடென்ஷியலாக இருக்கிற டைம், வெளியில் தெரியாது சொல்லக்கூடாதுன்னு இருக்கிற டைமில் நான் சாருக்கு கால் பண்ணேன். சார் சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். சாரோட அந்த கம்பீர குரலில் சார் சிரிச்சுட்டு நான் எதுவுமே சொல்லலை, தேங்க்யூ ஆரவ் தேங்க்யூ அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் யூ ரிமெம்பர் வாட் ஐ டோல்ட் யூ அப்படின்னு. யா டெஃபினெட்லி ரிமெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கர ஹாப்பி. நான் சொன்னேன், சார் யூ டிசர்வ் திஸ் சார், நீங்கள் ஃபார் ஆல் யர் ஹார்ட் ஒர்க் ஃபார் அ பர்சன் யூ ஆர், அண்ட் அவர் ஒரு பயங்கர இன்டெலிஜென்ட்டான டைரக்டர். ஸோ நான் எப்பயுமே நினைப்பேன் அவர் இருக்க வேண்டிய இடம் இன்னும் அவருக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். ஸோ இந்த படம் அவருக்கு கிடைச்ச உடனே நான் வந்து எனக்கு ஏதோ ஒரு ஒரு சக்ஸஸ் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். சொன்னேன், சார் நீங்கள் யூ டிசர்வ் இட் சார், இது எல்லாம் ஃபார் ஆல் தீஸ் இயர்ஸ் நீங்கள் எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டீங்களோ அதுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு விக்ட்ரி தான் இந்த படம். அண்ட் படமாக நான் ஷூட் பண்ணும்போதுமே ஒவ்வொரு தடவையுமே அந்த படம் ஷேப்பப் ஆகி வரும்போது அடுத்தடுத்த கட்டங்கள் வரும்போதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் படத்தை வந்து சார் அஜித் சார் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, ஆரவ் படம் நல்லா வந்திருக்கு, மகிழ் ஹஸ் டன் அ கிரேட் ஜாப் அப்படின்னு சொல்லி எனக்கு அஜித் சார் சொல்லும்போது வந்துட்டு ஒரு சொந்த அண்ணன் அந்த ஒரு சக்ஸஸ் அடையும் போது ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் February 6th எல்லாரும் பார்க்கணும், சாரை செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்காக. டெஃபினட்டாக நாங்களும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். மகிழ் சார் ரீசெண்டாக நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு வர்றாரு, நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டு வர்றாரு, படத்தை பற்றி நிறைய விஷயம் சொன்னார். படம் நிறைய விஷயங்கள் படத்தில் இருக்குது, இன்டர்வல் பிளாக்காக இருக்கட்டும், சரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. முக்கியமான விஷயம் பேசணும்னு நினச்சது இன்டர்வல் பிளாக். என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும்? ஒரு பயங்கரமான ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட்டாக இந்த படத்தில் இன்டர்வல் பிளாக் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணார். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நான் படமாக இன்னும் பார்க்கல. ஓகே. ஸோ நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஷூட்டிங்கில் நான் பார்த்தது தான், அப்புறம் டப்பிங்கில் என்னோடய சீக்வன்சஸ் பார்த்தது தான். ஸோ ஜென்ரலாக அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டை சார் எப்பயுமே கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும்னு நினைப்பார், மகிழ் சார் பொறுத்த வரைக்கும். ஸோ அவரோட அந்த ப்ரீவியஸ் ஃபிலிமில் நடித்தப்போ கூட என்னுடைய போர்ஷன்ஸை மட்டும்தான் நரேட் பண்ணுவார், என்னோட போர்ஷன்ஸ் மட்டும்தான் டப்பிங்கில் காட்டினார், அதை தாண்டி காட்ட மாட்டார். ஸோ படமாக நீங்கள் பார்க்கும்போது அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஓப்பன் ஆகும்போது பயங்கரமாக இருக்கும். ஸோ விடாமுயற்சியிலே அதே தான், நாங்கள் ஷூட்டிங்கில் எல்லாமே இருந்தோம், பட் அதை எடிட் பண்ணி ஃபுல்லாக ஒரு கண்டென்ட்டாக நானும் இன்னும் பார்க்கல. பட் ஐம் ஷுர் நாங்கள் ஷூட் பண்ணதை வச்சு ஒரு அஜித் சார் அவரோட ப்ரெசன்ஸு, மகிழ் சார் எப்படி ஒரு படத்தை எடுப்பார், இதெல்லாம் தெரிஞ்சு ஐம் ஷுர் இட் வில் டெஃபினெட்லி பி பயங்கர ஒரு ஒரு கூஸ்பம்ஸ் மூமெண்ட்டாக இருக்கிற ஒரு இன்டர்வல் பிளாக்காக தான் இருக்கும், படமாக தான் இருக்கும். கண்டிப்பாக அவரும் இந்த விஷயமும் ஷேர் பண்ணியிருந்தார். மாஸ் சீக்வன்ஸ்லாம் இருக்காது, பட் படம் பயங்கரமாக ஒரு விஷயம் நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி சீக்வன்ஸ் எதிர்பார்க்கலாமா, இல்லை வேற ஏதாவது சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குதா? ஒரு யூஷுவல் ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம் மாதிரி ஒரு என்ட்ரி, ஏன்னா ஆடியன்ஸ் இப்போ நல்லா எவால்வ் ஆகிட்டாங்கல்ல, லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து பயங்கரமாக எவால்வ் ஆகிட்டாங்க. ஸோ ஒரு என்ட்ரிக்கு ஒரு ஷாட்டு, இந்த அடித்து பல பேர் பறக்கிற மாதிரி அந்த அவுட் ஆஃப் ரியாலிட்டி விஷயங்கள் படத்தில் கிடையாது. பட் ஒரு காமன் மேன் அவன் பொங்கி எழுந்தால் என்ன ஆகுன்றது ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, நமக்கு எல்லாருக்குமே கனெக்ட் ஆக முடியும். நம்ம எல்லாருமே ஒருத்தனை வந்து டே அடிடா அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் நடக்கும்ல, அது படத்தில் இருக்கும். அந்த மாஸ் இருக்குது, அந்த மாதிரிப்பட்ட பியரி மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது, அந்த மாதிரிப்பட்ட இன்டென்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்குது. பட் ஒரு யூஷுவல் மாஸ் கமர்ஷியல் ஃபிலிமாக பஞ்ச் டயலாக்ஸோ அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பட் இட்ஸ் அ வெரி ரியலிஸ்டிக் கமர்ஷியல் ஃபிலிம். ஓகே. படம் 2 வருஷம் டைம் எடுத்துச்சு, நிறைய பிரேக் அவுட்டான விஷயங்கள்லாம் நடந்துச்சு, நிறைய பேர் எதிர்பார்த்தோம் படம் இந்த டேட்டில் ரிலீஸ் ஆயிரும், இந்த டேட்டில் ரிலீஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு. படத்தை பற்றி ஃபர்ஸ்ட் அப்டேட்டாக வந்து நீங்களும் அஜித் சார் போன அந்த கார் சீக்வன்ஸ் தான். வி ஆர் ஆல் ஷாக்ட். என்ன ஒரு விஷயம் நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்குது, என்னதான் ஆச்சு அப்படின்னு ஒரு மொமெண்ட்டுக்கு நாங்கள் எல்லாரும் போயிட்டோம். அந்த வீடியோ சீக்வன்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடந்த விஷயம் என்ன, கார் சீக்வன்ஸ்க்கு அப்புறம் நடந்த விஷயம் என்ன பேசுனீங்க, என்ன சொன்னார், மகிழ் சார் என்ன ரியாக்ட் பண்ணார், ஏகே சார் என்ன ரியாக்ட் பண்ணார்? எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க.
ஜென்ரலி அஜித் சார் வந்து இதுக்கெல்லாம் பேனிக் ஆகிற ஆளோ வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிற ஆளோ கிடையாது. ஏன்னா அவர் நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து ஸ்டண்ட் டபுள் இல்லாமல் பண்ணியிருக்காரு. நிறைய இன்டென்ஸ் ஆனது, இதோட டேஞ்சரஸ் ஆனதுலாம் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ எதுக்குமே அவர் அதில் அடிப்பட்டாலும் எதுக்குமே டென்ஷன். அவருக்கு என்ன ஒரி ஆயிடுச்சுன்னா, இன்னொரு கோ ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டோம், அது அவர் லைஃபுக்கே டேஞ்சரஸாக முடிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்குன்ற ஒரு டென்ஷன் தான். அண்ட் அந்த கார் டாப்பிள் ஆனதுக்கப்புறம் அந்த எல்லாரும் ரன் பண்ணி வந்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த மொத்த டீமுக்குமே என்னென்னா எங்களுக்கு உள்ளே என்ன ஆயிருக்குன்றது தெரியல. ஏன்னா கேமரா எல்லாமே கட் ஆகிடுச்சு, உள்ளே என்ன ஆயிருக்குன்னா அது. ஸோ எங்களை வந்து நாங்கள் பார்த்து வி ஆர் ஆல் ஃபைன்றது வரைக்கும் அவங்களுக்கு அந்த டென்ஷன், பேனிக்கு. அண்ட் அதை நேரில் பார்த்ததோட அந்த அந்த இது வந்து எல்லாருக்குமே, இந்த ஷாக் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நாள் இருந்துச்சு. எனக்கு என்னென்னா அதை ரியலைஸ் பண்ணிட்டேன். நான் காருக்குள்ளே ஆக்சிடெண்ட் ஆகும்போதே சாரோடைய அந்த ஒரியுமே அண்ட் அந்த மொத்த டீமோடதுமே ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் வெளியே வரும்போதே நான் வந்து ரொம்ப நார்மலாக சிரிச்சுக்கிட்டே, ஏதோ சும்மா கால் தடிக்க கீழே விழுந்தால் எப்படி வரும் அந்த அளவுக்கு தான் நான் ஒரு ஒரு ரியாக்ஷனோடய நான் வெளியே வந்தேன். நான் சொன்னேன், ஒன்றுமே இல்லை, ஆல் ஃபைன் சார், ஒன்றும் பயப்பட வேணாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு. பட் இன்ஃபேக்ட் கொஞ்சம் அடிகள் இருந்துச்சு, கொஞ்சம் பாடியெல்லாம் அந்த ஒரு இம்பேக்ட் இருந்துச்சு. பட் நான் சொல்லி இன்னும் எல்லாரையும் பேனிக் ஆக்கிடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஸ்ட்ரகிளுக்கு நடுவில் தான் நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரகிளாக இருந்துடக்கூடாது, மோட்டிவேட்டடாக அந்த டீம் இருக்காங்க, அதை அப்படியே கொண்டு போகணுன்றது எங்கள் எல்லாருக்குமே மைண்டில் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஒன்றும் இல்லை சார், ஆல் ஃபைன்னா அஜித் சார் வந்து இல்லை செக் பண்ணணும் ஒன்று சொன்னேன். சார் ஆல் ஃபைன் சார், எந்த ஃபேனுக்காச்சும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கா சார், எனக்கு தானே சார் கிடச்சிருக்கா அப்படின்னு. ஸோ அதை கூட நான் வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டடாக அப்படி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அவருக்கு அது இன்னும் அது யாராவது ஒருத்தர் கத்தி டென்ஷன் ஆகி இது பண்ணால் கூட அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடலாம். நான் எவ்வளோக்கு எவ்வளோ காமாக இருக்கேன்னா அவ்வளோக்கு எவ்வளோ சாருக்கு அது இன்னும் வந்துட்டு ஓகேவா, இவன் சும்மா சொல்கிறானா. ஸோ அது இன்ஃபேக்ட் எனக்கு அதுக்கப்புறம் போய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி எக்ஸ்ரே எடுத்து எல்லாம் பார்த்து நான் அடுத்த நாள் பெயின் எதுவும் இல்லை, ஓகேவா இருக்கேன், நார்மலாக இருக்கேன்றதுக்கு அப்புறம் தான் அஜித் சார் வந்து ஓகே ஆனாங்க. அண்ட் மகிழ் சாருமே அப்படி தான் வந்துட்டு பயங்கர பேனிக் ஆகிட்டாங்க. பட் வித்தின் 20 minutes இதெல்லாம் நடந்து 20 minutesல திரும்ப ஷூட்டிங்க்கு போயிட்டோம். திரும்ப அடுத்த ஷாட் வித்தின் 20 minutes எடுத்துட்டோம். அண்ட் அன்னைக்கு டே அந்த லைட்டு போகிற வரைக்கும் ஷூட் பண்ண தான் செஞ்சோம். ஸோ எந்த ஒரு காரணத்துக்காகவும் வந்து முடியலை அப்படின்னு உட்காரவே இல்லை. பிகாஸ் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடியூசர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு எங்களுக்காக இது பண்ணிட்டு இருக்காரு. நாங்கள் இந்த இதில் ஒரு 1 hour நாங்கள் வேஸ்ட் பண்ணால் கூட அது ஒரு பெரிய இது. ஸோ ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஐ நோ ஹவு வேல்யூபிள் இட் இஸ். எல்லாரோட டைம் எவ்வளோ வேல்யூபிள்னு தெரியும், மணி எவ்வளோ இதில் வேல்யூபிள்னு தெரியும். ஸோ அதனால வித்தின் 20 minutes we started shooting. ஓகே, இந்த 2 years கேப் ஒன்று இருக்குல்ல, இதை பற்றி அஜித் சார் என்னைக்காவது பேசியிருக்காரு? நம்ம ஏன் இந்த கேப் கொடுத்து நம்ம படம் கொடுக்குறோம், படம் ரிலீஸ் பண்ணுறோம், அஜித் சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும் சரி, ஆடியன்ஸ்க்காக இருக்கட்டும் சரி, இதை பற்றி என்னைக்காவது உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு? இல்லை, இந்த கேப் வந்து ஒரு வாண்டடாக கொடுத்த கேப் கிடையாதுல்ல. இது வந்து அந்த ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணி அது ஷூட்டிங் போய் அப்புறம் அந்த படத்தில் அங்கே வெதர் கண்டிஷன்ஸில் ஆன டிலே இதெல்லாம் ஆனதுனால தான். அப்புறம் நடுவில் வேறு டிலேஸ் எல்லாம் இருந்துச்சு, ஆர்டிஸ்ட் டேட் இல்லை அப்படிலாம் இருந்ததுனால ஆன டிலேஸ் தான். ஸோ இதுக்கு வந்து தவிர்க்க முடியாத காரணங்கள்னால. பட் சாருக்கு என்னென்னா படம் நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ இந்த 2 வருஷம் வெயிட் வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல படமாக கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு ஃபீஸ்டாக இருக்கணும் அப்படின்றதுல அந்த படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி ஒரு half the way வரும்போது சாருக்கு அது தெரிஞ்சிச்சு. ஸோ அதில் சார் வாஸ் ஹாப்பி. ஸோ அதுதான் அடுத்தடுத்து 2 படங்கள் சார் இம்மிடியட்டாக வருது இல்லை. இந்த 2 வருஷத்துக்கு வெயிட்டுக்கு வந்துட்டு 2 ஃபீஸ்ட் 2 பிரியாணி கிடைக்குதுல்ல. ஸோ அதான் டெஃபினட்டாக. இன்னொரு பக்கம் படத்தில் முக்கியமான கேரக்டர்ஸ் நிறைய பார்க்குறோம். அஜித் சாரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிட்டத்தட்ட 3 கெட்டப் பார்க்குறோம். இன்னொன்று வந்து அது அஜித் சாரா இல்லையா அப்படின்றது எங்கள் மத்தியில் பயங்கரமான ஒரு குழப்படியில் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கிறோம். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன். நாங்களாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த படத்தில் இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குமான்னு. நீங்கள் நேரில் பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார். அந்த ஒவ்வொரு லுக்ஸில் பார்க்கும்போதுமே ஆஸ் யூஷுவல் அந்த கிரே ஹேர் லுக்லேயே சார் வந்து பயங்கர ஹேண்ட்ஸமாக தான் இருக்காங்க. சாருக்கு ஒரு சாம் இருக்குது, அவர் எப்படி இருந்தாலும் அழகாக இருக்கிற ஒரு சாம். ஸோ அந்த லுக்லேயே சார் சூப்பராக தான் இருந்தாங்க. அப்புறம் ஒரு பிளாக் லுக் ஒன்று இருக்குல்ல, ஒரு த்ரிஷா அந்த ஃபர்ஸ்ட் போஸ்டர் வந்துச்சு, த்ரிஷா மேம் அண்ட் சார் இருக்க லுக்கு. ஸோ அது ஷூட் பண்ணும்போது எங்களுக்கு அன்றைக்கி ஷூட்டிங் இல்லை, பட் நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் செட்டில் தான் இருப்போம்.
ஸோ அப்பயுமே அந்த லுக்கு பண்ணும்போதுமே நான் ரொம்ப நாளாக சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், சார் அந்த லுக்கில் ஒன்று பண்ணுங்க சார், நாங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் அதை ஆசைப்படுறோம் சார். சார் ஓ ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் பேக் டு தட் லுக்குன்னு சொல்லிட்டே இருப்பார். பட் இந்த லுக்கு அந்த படத்தில் அந்த லுக்கு பண்ணும்போது செம்ம ஹேண்ட்ஸமாக இருந்தேன். திரும்ப பழைய அந்த சாரை பார்த்த அந்த ஒரு இது இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாம் பயங்கர ஹாப்பியாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு செட்டுக்கு போகிறோம். செட்டில் யாருக்குமே சாரை கண்டுபிடிக்க முடியல. அசர்பைஜானி க்ரூக்கு இந்தியன் க்ரூ கண்டுபிடிச்சிட்டாங்க. அசர்பைஜானி க்ரூலாம் சார் இப்படி வராரு பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு யாருன்னே புரியல. அவங்க எல்லாம் சார் எப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ரியலைஸ் பண்ணுறாங்க இதை சார்னு. பயங்கர ஷாக். அந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது கட் பண்ணால் சாரோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இப்போ யங் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இது வந்து பயங்கர ஒரு சார் இப்போ கம்ப்ளீட்லி வேற மாதிரி இருக்காங்க. இஸ் லுக்கிங் வெரி யங். லாஸ்ட் ஆல்மோஸ்ட் 30+ kgs. அதுதான் அந்த டெடிக்கேஷன் தான் ஃபேன்ஸ்க்காக வந்து சார் வந்து கொடுக்கணும்னு நினைச்ச ஒரு இதுதான். ஓகே. இன்னொரு நியூஸ் கூட கேள்விப்பட்டோம். ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது உங்களுக்கு அட்வைஸ் நிறைய கொடுத்தாரா? டேக்ஸ் கட்டுறதை பத்தி ஒரு விஷயம் வந்து கேட்டிருந்தாரா? கரெக்டா டேக்ஸ் கட்டணும், காசு சேமிச்சு வைக்க கூடாதுன்றது, கரெக்டா டேக்ஸ் கட்டணும்ன்ற ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. ஆக்சுவலா என்ன சொன்னார் அந்த விஷயம்? சார் அட்வைஸ்ன்னு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சொன்ன ஒரு விஷயமா வந்து இதுதான் நினைக்கிறேன். அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். சார் எப்பயுமே அதுதான் வந்துட்டு, உங்கள் ஃபினான்சஸை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வரைக்கும் சார் வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங்காக இருக்கட்டும், எனி அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே சார் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ ஆஸ் அ க்ரோயிங் ஆக்டர் அதான் சொல்லுவார், நீங்கள் வந்து உங்கள் ஃபினான்சஸை கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். டேக்ஸை ஒரு சேலரி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டேக்ஸை பே பண்ணிடுங்க. நீங்கள் அதை வந்து வேறு ஏதாவது ஒரு கோல்மால் பண்ணிடாதீங்க. டேக்ஸை கட்டுறதுக்கு வேறு கட் ஆஃப் பண்ணலான்றதுக்கு வேறு எதுவுமே பண்ணு, ஃபஸ்ட்டு அதை பே பண்ணிடுங்க. இது நீங்கள் பண்ணிங்கன்னா லேட்டர் நீங்கள் வேறு ஏதாவது ப்ராப்ளமில் மாட்டுவீங்க. அந்த டென்ஷன் எடுக்கணும். அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக எவ்வளோ டேக்ஸ் வருதோ அதை பே பண்ணிடுங்க. தட் இஸ் ஃபார் த கண்ட்ரி. அதை நீங்கள் பண்ணுறது. அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த சேலரி பிளான் இட். எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஹவு டு யூ வாண்ட் டு ஸ்பெண்ட் இட்ன்றதை ரொம்ப பிளான் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுங்கன்றதுல ரொம்ப இதாக இருப்பார். ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் பற்றி எப்பயுமே ஒரு ஆமாம் ஆமாம். ஓகே. சவாடிக்கா சாங் கேட்டதுக்கப்புறம் மணி அவர்கள் பயங்கரமாக அந்த சாங்கை பயங்கரமாக பூஸ்டப் பண்ணி பயங்கரமாக இன்னைக்கு வரைக்கும் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. சவாடிக்கா சாங் கேட்டவுடனே அஜித் சாரோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? அந்த இருக்கும் பாய் மூமெண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டோன்னே அவரோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? சாருக்கு வந்து அந்த பல்ஸ் தெரியும். ஓகே. இப்போ எனக்கெல்லாம் வந்து ஒரு சாங் 2 வாட்டி 3 வாட்டி கேட்கும்போது தான் அது எப்படி இருக்குன்றது தெரியும். சார் வந்து ஒரு தடவை கேட்கும்போதே சாருக்கு ஆடியன்ஸுக்கு இது எப்படி பிடிக்கும், தேட்டரில் ஃபேன்ஸ் இதை எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க, இது எல்லாமே தெரியும். சாவடிக்கா சாங் சாருக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அதுதான் அந்த சாங்கில் நீங்கள் சாரோட இதெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த டான்ஸ் எல்லாம் வந்து ஆஃப்டர் லாங் டைம் அந்த மாதிரி அவ்வளோ ஃப்ரீ ஃப்ளோவாக சாரோட இப்போ இது டான்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். அஃப்கோர்ஸ் சாருக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் அந்த ரிசப்ஷனுமே பயங்கரமான ரிசப்ஷனாக இருந்துச்சு. விச் இஸ் மேஜிக்கல். நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ பெரிய ஒரு ஹிட் ஆகும் அந்த சாங் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதான் அனிருத், ஹி நோஸ் த பல்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ். அவர் மேஜிக் பண்ணிடுவார் அவர். ஓகே. அண்ட் இன்னொரு பக்கம் த்ரிஷா மேம், என்ன எறிந்தால் மங்காத்தா திருப்பி விடாமுயற்சியில் நாம் பார்க்குறோம். எவ்வளோ கண்டிப்பாக எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. 2 பேரோட காம்பினேஷன் எந்த அளவுக்கு இருந்துச்சு? ரொம்ப அழகாக இருக்கு அவங்க பேர் வந்துட்டு. எனக்கும் ஒரு ஃபேவரட்டான பேர். மோர் தென் கோஸ்டா, தேர் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் அந்த ரெசனேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவங்க பேர் அவ்வளோ அழகாக தெரிகிறதுக்கும். இது வெரி ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட் த்ரிஷா மேம் பொறுத்த வரைக்கும். ஷீ லைக் எல்லாட்டையுமே ரொம்ப நல்லா பேசி எடுத்து, ஷீ சச் அ டவுன் டு எர்த் அண்ட் she gels so well with all the cast and crew. அதான். So that is why she is a star even after so many years. ஓகே. ஷாலினி மேம் அங்கே இருந்தாங்க, பயங்கரமாக ஹாப்பியாக இருந்தாங்க, செம ஹாப்பியாக இருந்தாங்க. என்ன நடந்துச்சு அங்கே வின் பண்ணதுக்கு அப்புறம், ஆஃப்டர் ரேஸ்க்கு அப்புறம் என்ன ஒரு விஷயம் அங்கே நடந்துச்சு? ஷாலினி மேம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் ஷாலினி இஸ் வெரி சப்போர்ட்டிவ் டு சார். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஈவெண்ட்டு, அதில் ஒரு ரேஸுன்றப்போ இட்ஸ் வெரி ரொம்ப ஃபாஸ்ட் காசு, அவ்வளோ ரிஸ்க் இன்வால்வ் இருக்குது. பட் சாரோட பேஷன் புரிஞ்சு அதை அக்செப்ட் பண்ணி அந்த இதில் அவங்க வந்து அதை சாரை சியர் பண்ணுறதுக்காக அன்றைக்கி வந்து
அண்ட் அவங்க அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சதையும் வேற பார்த்துட்டாங்க. ஆஸ் ஆஸ் எல்லாரையும் மாதிரி அவங்களும் அதை ரொம்ப எமோஷ்னலாக அதை டியர்ஸில் தான் ஷி வாஸ் ஆல்சோ என்ஜாயிங். அது பார்க்க ரொம்ப சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே. அண்ட் ஏதாவது விஷயம் ஷேர் பண்ணாரா? ரேஸ் வின் பண்ணதுக்கப்புறம் நிறைய விஷயம் பேசுனீங்கன்னு சொன்னீங்க. முக்கியமான ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க அவ ஷேர் பண்ணதுல? அந்த மூமெண்ட்ல இருக்கும்போது. சாருக்கு இது வந்து ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட். மோர் தென் சினிமா, சார் வந்து சாரோடைய பேஷன்ஸையும் ரொம்ப லவ் பண்ணுறாரு. ஸோ மோட்டோ ஸ்போர்ட்ஸில் அந்த ஃபார்முலா ரேசஸ் சார் ஓட்டினாங்களே, ஃபார்முலா 3, ஃபார்முலா 2 எல்லாம் அதில் ஓட்டினப்போ வந்துட்டு அந்த டைமில் அவ்வளோ சோஷியல் மீடியா கிடையாது, அவ்வளோ ஒன்லி சேனல்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அப்போ அவ்வளோ அது ஒரு கவரேஜ் ஆகலை, அவ்வளோ பெரிய ஒரு ரீச் கிடைக்கல. ரீச்னா ஒரு அவர் எவ்வளோ ஒரு நல்ல டிரைவர்ன்றது ஒரு ரீச் ஆகலை. ஸோ இப்போ போய் சார் நாங்கள்லாம் மெயினாக அங்கே போய் துபாயில் போய் அந்த ரேஸை பார்க்கணுன்னு போனது என்னென்னா, அவர் அவ்வளோ ஒரு ஒரு பேஷனேட் டிரைவர், இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ரேசர். அதை வந்து இப்போ நம்ம போய் கண்கூட பார்க்கணுன்றதுக்காக தான் நாங்கள் எல்லாம் மெயினாக போனோம். ஸோ இந்த சக்ஸஸ் இந்த ஃபர்ஸ்ட் ரேஸ் இன்னும் இன்டர்நேஷ்னல் அரேனா, இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு ரேஸ். இதில் அந்த சக்ஸஸ் அவர் கிடச்சது வந்து ஹி வாஸ் லைக் அது அது வார்த்தைகளாக சொல்லவே முடியாத அளவுக்கு அவர் ஹாப்பியாக தான் இருந்தார். ஹி வாஸ் வெரி ஹாப்பி. ஓகே. ஆமாம். நீங்களும் நிறைய அவர்கிட்ட நிறைய விஷயம் பேசியிருப்பீங்க. எங்களை எல்லாருக்கும் சமீபத்தில் ஒரு வந்த நியூஸ்னா, இப்போ அவர் அவார்ட் வாங்கியிருக்காரு, அவார்ட் வாங்க போறாரு. ஒரு நேஷனல் இந்தியன் சார்பாக நிறைய விஷயம் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணியிருப்பாரு. நாங்கள் ஒரு விஷயம் என்ன கேள்விப்பட்டோம்னா, விஜய் சாருக்கும் அஜித் சாருக்கும் ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் ஒன்று இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. அது எந்த அளவுக்கு உண்மை, என்ன பேசினார், ஏதாவது விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இல்லை, நானும் கேள்விப்பட்டது த்ரூ சுரேஷ் சந்திரா சார். அவங்களுடைய அந்த ப்ரெஸ் ரிலீஸில் ஏதோ தான் நான் கேள்விப்பட்டேன். இது நான் டைரெக்டாக கேட்டோ எதுவும் அது அந்த மாதிரி இன்னொருத்தவங்களோட ப்ரைவசியை இன்க்ளூட் பண்ணி நான் கேட்குறது இல்லை. என்றைக்குமே வந்துட்டு அவங்க கால் பண்ணாங்களா, இவங்க கால் பண்ணாங்களா, நான் என்றைக்குமே கேட்க மாட்டேன். பட் ஐ ஹர்ட் விஜய் சார் பேசுகிறாங்கன்னு அப்படின்னு சொல்லி த்ரூ த ப்ரெஸ் ரிலீஸ் நான் கேள்விப்பட்டேன். ஓகே. ஸோ விச் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அஃப்கோர்ஸ் தே ஹாவ் அ குட் ரிலேஷன்ஷிப். ரெண்டு பேரும் மாறி மாறி நல்ல விஷயங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க. தே ஹாவ் அ வெரி குட் ஹெல்தி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஓகே. இந்த கடவுளே அஜித்ன்ற ஒரு விஷயம் கூட அது சார்பாக கூட அவரும் அஜித் சாரும் ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று விட்டுருந்தாரு, இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி. இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? அவர் மைண்ட் செட் என்னவா இருந்துச்சு அப்போ? இல்லை சார், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணதில்லை. சாரை பற்றி தெரியும். சாருக்கு வந்து இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களில் என்றைக்குமே ஒரு நாட்டம் இருந்ததில்லை. ஒரு டைட்டிலோ, இன்ஃபேக்ட் சார் ப்ரிஃபர்ஸ் எவ்ரி ஒன் காலிங் ஹிம் அஜித் ஆர் ஏகே அப்படி மட்டும் கூப்பிடுங்க, சார்னு கூட கூப்பிடாதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு சார் அப்படி தான், அந்த மாதிரி தான். ஸோ என்றைக்குமே வந்து அவரை வந்து தள்ளி வைக்காமல் ஒரு காமன் மேனாக ட்ரீட் பண்ணுறது தான் அவர் விரும்புவார். ஸோ அப்போது சர்டன் அப்போ இதை பற்றி கேட்கணுன்னே தேவையில்லை. ஸோ எனக்குமே அது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்படி ஒரு ட்ரெண்ட் வரும்போது, ஸோ அது ஒரு லெவலுக்கு மேலே போகுது, நிறைய இடத்துல போய் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, நிறைய ஒரு பப்ளிக் அரேனாவில் போய் அது டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்றதுக்கு அப்புறம் தான் சார் வந்து அதை அட்ரஸ் பண்ணாங்க. ஓகே. யா, செட்டில் சமைச்சு சாப்பிட்டீங்க பிரியாணின்ற ஒரு விஷயம், அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? அப்போ என்ன ஷேர் பண்ணார்? இதுக்கப்புறம் ஆரோ நீங்கள் இதை ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்குன்னு உங்கள் சார்பாக ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருப்பார், இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த மொமெண்ட்டை மறக்க மாட்டேன், என்றைக்குமே அஜித் சார் கூட இருந்த ஒரு மொமெண்ட்னா என்ன சொல்லுங்கள்? சாரோட நிறைய மொமெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பிரியாணி கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். யா, சாரோட பிரியாணி பற்றி தெரியும். ஸோ ஃபென்டாஸ்டிக் பிரியாணி. அண்ட் எல்லாரும் மாதிரி எனக்கும் பயங்கர ஆசை இருந்துச்சு சாரோட கையால் பிரியாணி சாப்பிட்ணுன்னு. பட் நான் கேட்கல. பட் அதுவாக ஒரு மொமெண்ட் வரட்டும் நம்மளால, ஏன்னா நாங்கள் அசர்பைஜானில் ஷூட் பண்ண கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி. ஸோ எப்போ முடியுதோ சார் பண்ணி கொடுக்கட்டும். ஸோ ஒரு டைம் வந்துச்சு, ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், சார் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நல்ல பிரியாணி. சார் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஏன்னா யாரோ உண்மையிலே பிரியாணி நல்லா சூப்பர் பிரியாணி சார், நான் எத்தனையோ பிரியாணி சாப்பிட்ருக்கேன், திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் பிரியாணி, ரொம்ப சந்தோஷம் சாப்பிட்டதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய தடவை பிரியாணி செஞ்சோம், வேறு நிறைய கிரில் சிக்கன் நிறைய செஞ்சு கொடுத்துருக்கேன். அண்ட் சார் இது எதையுமே டேஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க, அது அப்படியே செய்வாங்க, ஒரு மேஜிக்கல் டேஸ்ட் வரும். ஸோ நிறைய மொமெண்ட்ஸ் வந்து சார் கூட நல்ல ஒரு மொமெண்ட்ஸ் இருந்திருக்கு, நிறைய ஷேர் பண்ணி பேசியிருக்கோம், நிறைய இது பண்ணியிருக்கோம். விச் அதை ஆன் அன் இன்டர்வியூ நான் பேசுகிறது எவ்வளோ கரெக்டாக இருக்கும்ன்றது தெரியல. பட்
அது எல்லாமே எனக்குள்ளால ஒரு நல்ல மெமரிஸாக இருக்குது. நிறைய விஷயங்கள் சார் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய அவரை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். லைக் அதான் நான் எப்பயுமே ஃபீல் பண்ணுவேன். விடாமுயற்சி இஸ் ஃபார் மீ இஸ் லைக் ஒரு 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 இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு இருந்த மாதிரி. ஒன்று படமாக எப்படி நடிக்கணும் அதெல்லாம் போக, லைஃப்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஆஸ் அன் ஆக்டர் நம்ம எப்படி இருக்கணும், எந்த ஒரு சூழ்நிலை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், சக்ஸஸ் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இது எல்லாமே சார் கூட இருந்து நிறைய கற்றுக்கிட்டோம். ஸோ இட் இஸ் லைக் ஒரு 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 இன்ஸ்டியூட்டு, ஒரு 30 வருஷம் கோர்ஸ் நாங்கள் பண்ணிட்டு இருந்த மாதிரி தான் அஜித் சாரோட இருக்குதுன்றது. ஓகே, லாஸ்ட் கொஸ்டினாக இந்த ஒன்றே வைக்கிறேன். அந்த ரேசிங் அப்போ மாதவன் சார் ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்ட் ஒன்று பண்ணார். வைபான மொமெண்ட்டும் அஜித் சாரும் ரொம்ப ஹாப்பியானார். அங்கே என்ன நடந்துச்சு, மாதவன் சார் என்ன பேசினார் ஆஃப்டர் ரேஸ்க்கு அப்புறம்? ஸோ மாதவன் சார் ஆல்வேஸ் பீன் சப்போர்ட்டிவ் டு அஜித் சார். அந்த அவருடைய பேஷனுக்கு எப்பயுமே பயங்கர ஒரு சப்போர்ட் ஆனவங்க. ஸோ இந்த ரேஸ் பண்ணுறாருன்னு தெரிஞ்சதுலேருந்தே ஹீஸ் பீன் சப்போர்ட்டிங் சார். ஸோ மாதவன் சார் துபாயில் தான் இருந்தாங்க. அண்ட் அந்த அந்த ஃபைனல் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இருக்கிற டைமில் தான் மாதவன் சார் வந்து ஜாயின் பண்ணாங்க. அந்த வின் பண்ண மூமெண்ட்லாம் எவ்ரிபடி நாங்கள் எல்லாருமே கத்தி ஜம்ப் பண்ணிட்டு தான் இருந்தோம். அண்ட் மாதவன் சார் வாஸ் ஆல்சோ ஜம்பிங் அலாங் ட்ராக்ல எல்லாம் போய் ஓடிட்டு இருந்தாங்க. அந்த எக்ஸைட்மெண்ட் யாருக்குமே எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல. ஏன்னா இது எல்லாருமே எங்களோட பர்சனலாக நாங்கள் ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ அந்த அந்த டேக்காக நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம். அந்த ரேஸை ஃபினிஷ் பண்ணியிருந்தாலே நாங்கள் ஹாப்பி தான் இருப்போம். பட் அதில் வின் பண்ணதுன்றது வந்து எல்லாருக்குமே ஒரு பர்சனல் வின்னாக இருந்துச்சு. ஸோ மாதவன் சார் வந்து சாரை ஹக் பண்ணி எடுத்து அப்புறம் ஐ சா மாதவன் சார் வீடியோஸ்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்கல்ல. ஸோ he was very happy. Yeah. ஓகே, கண்டிப்பாக படம் Feb 6 ரிலீஸ் ஆக போகுது. we are all happy, we are all waiting for that. நீங்களும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்னோட சார்பாக ஆதன் சினிமா சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் உங்களை பெரிய பெரிய படங்கள் லீட் கேரக்டராக ஹீரோவாக நாங்களும் பார்க்கணும், அதை பார்த்து நாங்களும் என்ஜாய் பண்ணணும். அதுக்கும் எங்களோட பெரிய ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு இந்த இன்டர்வியூ இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் யுவர் டைம். ரொம்ப வேல்யூபுளான விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணிங்க, ரொம்ப ஸ்வீட்டாக பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச்.